ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட நிலைவாசல் பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிற்கு நன்மையோ தீமையோ அது நம்ம வீட்டோட நிலைவாசல் வழியாக தான் வரும். அப்படி நிலைவாசல் வழியாக வரும் பொழுது நன்மைகள் மட்டுமே உள்ளே வரணும், எந்தவித தீய சக்திகளும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சில பரிகாரங்களை நம்ம செய்வோம். அந்த வகையில் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்கு வரவும் நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக இருக்கிறதுக்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம செல்வ செழிப்போடு வாழணும், எந்தவித எதிர்மறை சக்திகளும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, தெய்வ சக்தி வீட்டில் குடியேறணும், பண வரவு அதிகரிக்கணும், நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே இந்த ஆசைங்கிறது இருக்கும். இது எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும். மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய நம் வீட்டில் மாற்றங்கள் நடக்கும். இந்த பரிகாரத்தை 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்தால் போதும். முடிந்த அளவிற்கு இதை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது மிக மிக சிறப்பு. நமக்கு ஒரு சிவப்பு நிற துணி வேணுங்க. ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. இது மங்களகாரகனான செவ்வாய் பகவானுக்குரிய நிறம் தான் இந்த சிவப்பு. இந்த சிவப்பு நிறம் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை உடையது. இந்த சிவப்பு நிற துணியில் முட்டு உடையாத 5 கிராம்பு நீங்கள் எடுத்துக்கணும். 5 கிராம்பும் முழு கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. 5ங்கிற எண்ணிக்கை குபேரருக்கு உரிய எண்ணிக்கை. அடுத்ததாக இதில் பட்டை, அதை ஒரு 2 துண்டு நீங்கள் வச்சுக்கலாம். பட்டை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கிராம்பு, பட்டை, பச்சை கற்பூரம் இது எல்லாமே வாசம் மிகுந்த பொருட்கள். இதில் வரக்கூடிய வாசம், இந்த நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக இருக்கும். இதை ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. இதை பச்சை நிற நூலால் கட்டுங்க. ஏன்னா பச்சைங்கிறது குபேரனுக்குரிய அம்சம்தான் இந்த பச்சை நிறம். அப்படி பச்சை நிறம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் நிற நூலை பயன்படுத்தலாம். இந்த மஞ்சள் குரு பகவானுக்குரிய ஒரு பொருள். அதனால் நீங்கள் மஞ்சள் நிற நூலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை சின்ன மூட்டையாக கட்டி இதை வெள்ளிக்கிழமை, வளர்பிறை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நம்ம வீட்டின் நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக கட்டணும். தினமும் நம்ம வீட்டில் பூஜை செய்யும் பொழுது ஊதுபத்தி, சாம்பிராணி காட்டுவோம் இல்லையா, அப்போ இந்த முடிச்சுக்கும் நீங்கள் இதை மகாலட்சுமி தாயாராக நீங்கள் நினச்சிக்கிட்டு ஊதுபத்தி, சாம்பிராணி காட்டுங்க. இதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நம் வீட்டில் பணவரவு மட்டும் இல்லை, பணவரவை தாண்டி நல்ல மங்களகரமான விஷயங்களும் நிறையவே நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே தீர்ந்துடுங்க. இந்த ஒரு விஷயத்தை பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய மார்வாடிக்காரவங்க சூட்சமமாக அவங்க செய்யக்கூடிய ரகசியமான பரிகாரம் பார்த்தா இந்த பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது, வளர்பிறை நாளாகவும் இருக்குது. இன்று இரவு 9 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பலவித மாற்றங்கள் உங்கள் வீட்டில் ஏற்படும். முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். இந்த ரகசியமான சூட்சமமான ரகசிய பரிகாரத்தை இன்று இரவு 9 மணிக்குள்ளே செய்து பாருங்கள். மகாலட்சுமி அம்மாவோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நம் வீட்டில் பலவித மாற்றங்கள் நடக்கிறத நம்ம கண் கூட உணரலாம். இது ஒரு சின்ன விஷயந்தான். இதை செய்யறதுனால நமக்கு பலன்கள் அதிகம். இதை நிறைய பேர் இதை செஞ்சிட்ருக்காங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், மார்வாடிக்காரங்க, சேட்டுங்க, அவங்களோட ரகசிய ஒரு வழிபாட்டில் இதுவும் ஒன்று தான். இதை இன்று இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றினால் கூட போதும். இதில் உள்ள பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மீண்டும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் இந்த ஒரு முடிச்சை தயார் பண்ணி நீங்கள் நிலைவாசலில் கட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவில் மிகப்பெரிய அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி.